2 நாட்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நமது நரேந்திர மோடி அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணியில மாநாட்டில் கலந்துக்கிட்டு உரையாற்றுறாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நீங்கள் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதியை அந்த அரசுக்கான நிதியை நீங்கள் கொடுக்கல. மழையோ புயலோ எதனால் பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டை நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இது எந்த விதத்தில் நியாயமாக உங்களுக்கு படுது சொல்லுங்கள். இதுக்கு பிறகு நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்கிறேன்னு என்ன செய்ய போகிறீங்க? ஏதாவது செய்யறதா சொல்லியிருக்கீங்களா? இது வரலையும் என்ன செய்ய போகிறீங்க? இது வரலையும் இருந்தீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு திட்டம்லாம் பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். க்ளீன் இண்டியா, மேக்கிங் இண்டியா அப்படின்னு நல்லாயிருக்கும். ஆனால் அது திட்டம் பேச்சுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் செயல்பாட்டில் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எல்லாம் இல்லை. இப்போ இது வரைக்கும் நீங்கள் 1980 ஆரம்பித்த கட்சி பிஜேபி 4 வருஷத்தில் 84 2 தொகுதியில் வென்றீங்க. 2001 2014 வரைக்கும் முதல்வராக குஜராத்தில் பணியாற்றிருக்கீங்க. இப்போ 2014 இன்னைக்கு வரலைக்கும் பிரதம மந்திரியாக நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த நீட்டுங்கிறத எதுக்காக நீங்கள் கொண்டு வரணும்? ஏன் இந்த நீட்னால என்ன பயனடைகிறீங்க? அரசு என்ன பயனடையுது? அதில் என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் நீட்டு, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. சரி, இப்போது ஒரு டாக்டர் ஆகிறதுக்கே நீட்டு தேவைப்படுதும் போது ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கு தகுதி வேணாமா? அது கொண்டு வாங்க, பீட்டுன்னு ஒன்று கொண்டு வாங்க, பொலிட்டிக்கல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வாங்க. அதில் வச்சு நீங்கள் ஜெயிச்சு அதில் நீங்கள் எக்ஸாம் வச்சு அதில் நீங்கள் வின் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே வாங்க. அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அது மாதிரி செய்வீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பாதகம் வரும், உங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களால் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுல நீங்கள் அதில் விளையிடுறீங்க. ஆனால் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை தடுத்து அந்த மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை வீணடிக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் நீட்டு. இப்போ அடுத்ததாக திருப்பரங்குன்றம் வரீங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால மக்களுக்கு ஒரு பயனும் ஏற்படுறது போகிறது கிடையாது. அதனால் மக்களுக்கு என்ன பயன்? என்ன நாடு வல்லரசு ஆகிடுமா அந்த தீபம் ஏற்றுவதனால? ஆனால் அதுக்குள்ளே வர்ற நீங்கள் நீட்டால் பாதிக்கப்படுற மாணவ மாணவிகள் பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதை நீங்கள் அந்த சட்டத்தை அதை எடுத்துட்டாவே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். புயல் பாதிக்கப்பட்டாலும் சரி, வெள்ளம் எதனால் பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டுக்கான நிதியை தரமாட்டீங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இதில் டபுள் இன்ஜினுங்கிறீங்க. என்ன டபுள் இன்ஜின்? அந்த டபுள் இன்ஜினும் அந்த இன்ஜின் ரெண்டும் ஒரே திசையில் போனால் தான் அந்த பெட்டிகள் எல்லாம் போகும். இது எதிரும் புதிருமாவில் இருக்குது. அப்போ எந்தெந்த பெட்டி எங்கே பிச்சுக்கிட்டு போகணும்னு தெரியாது. ஒரு 12 தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டாக்டர் அன்புமணி அவர்கள், தினகரன் அவர்கள், எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஜான் பாண்டியன் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள்,
ஏசி சண்முகம் அவர்கள், இப்படி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து உரையாற்றுறாங்க. ஆனா, இதில நாங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கூட்டணி வந்து இந்த கூட்டணியினால என்ன பயன்பெற போகுது மக்களுக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அதை விட அந்த கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு மத்திய அரசினுடைய ஆளுகிற அந்த கட்சி பிஜேபி, இதில் என்ன பண்ண போறீங்க? இப்போ 100 நாள் திட்டத்தை சுத்தமாக நிறுத்திட்டீங்க. அது நடைபெறதே கிடையாது. அதையும் வந்து அந்த பேரையும் மாற்றிட்டீங்க. அது காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்படியே நீங்கள் செஞ்சுட்டு மக்களுக்கான எந்த திட்டத்தையும் செய்யாமல் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டு கேட்குறீங்க. எப்படி ஜெயிச்சுக்கலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? மக்கள் அப்படி ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு திட்டமும் உங்கள்கிட்ட இல்லை. அதை செயல்படுத்துங்க. நன்றி.